அந்த துவாவை ஓதியதினாலே என்ன பலனை அந்த நபிகள் பெற்றாரோ, முன்னாள் காலத்தில் வாழ்ந்த நபிகள் பெற்றாரோ, அதே பலனை கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்க போகிறோம் என்று வல்ல அல்லாஹ் பறை அறிவிப்பு செய்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அழகான ஒரு துவா, சொல்லப்போனால் நபிகளுக்கு முன்னால் வாழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபி ஓதிய துவா. திருக்குர்ஆன் அந்த துவாவை அதை நினைவு கூறுகிறது. அந்த துவாவை ஓதியதினாலே என்ன பலனை அந்த நபிகள் பெற்றாரோ, முன்னாள் காலத்தில் வாழ்ந்த நபிகள் பெற்றாரோ, அதே பலனை கொஞ்சமும் குறைவில்லாமல் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்க போகிறோம் என்று வல்ல அல்லாஹ் பறை அறிவிப்பு செய்தான். என்ன துவா அது? அந்த துவாவுக்கும் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா நாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எனவே அன்பர்களே, இந்த காணொளியில் நான் அந்த துவாவை சொல்லித்தரப்போகிறேன். ஆஷூரா தினத்திலே, அதாவது முஹர்ரம் 10ஆவது நாள், கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 100 தடவையாவது அந்த துவாவை நாம் தனிமையில் உட்கார்ந்து ஓதிக்கொள்வோம். எந்த எண்ணத்தை நீங்கள் மையப்படுத்தி ஓதுகிறீர்களோ நிச்சயம் அந்த எண்ணங்கள் கைகூடும். எந்த கவலையையும் எந்த நெருக்கடியையும் நீங்கள் மனதில் வைத்து அந்த துவாவை ஓதுகிறீர்களோ, எந்த நாட்டம் நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த துவாவை ஓதுகிறீர்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். சிக்கலை சிரமங்களை அல்லாஹ் அதிலிருந்து போக்குவான். வாருங்கள், முழுமையாக காணொளியை பாருங்கள். சிறந்த பலன் இந்த காணொளியின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துவாவினுடைய மகிமையை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு லம் யதா பிஹா முஸ்லிமுன் ஃபி ஷையின் கத்து இல்லா இஸ்தஜாப லஹு பிஹா. யார் நான் பின்னால் சொல்ல இருக்கக்கூடிய இந்த துவாவை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரோ, நிச்சயம் அவருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். இந்த துவாவை சொல்லி தன் தேவையை யார் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிறாரோ, நிச்சயம் அல்லாஹ் அவருக்கு பதில் தருவான். பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன அது துவா என்றால், ஸின்னூன் என்று சொல்லப்படுகிற ஹஜ்ரத் யூனுஸ் இப்னு மத்தா ரலியல்லாஹு அன்ஹு, யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் என்கின்ற நபி அவர்கள் ஓதிய துவா தான் அது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும், எப்படி இந்த முஹர்ரம் 10ஆவது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் இறங்கி அந்த கப்பல் வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கப்பலில் வந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக தரையிறங்கினார்களோ, அப்படித்தான் நீண்ட நாட்களாக மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸ் நபியை வெளியாக்கி அவர்கள் தரைக்கு வந்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆவது நாள் ஆஷூராவுடைய தினத்தில்தான். இந்த தினத்தில்தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து துஆ செய்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சில அறிவிப்புகளிலே இப்னு கசீர் போன்ற நூட்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. மீன் வயிற்றுக்குள்ளே யூனுஸ் நபி இருக்கிறாங்க. அந்த மீன் ஆழ்கடலுக்குள்ளே போகிறது. ஆழ்கடலுக்குள்ளே போனால் அங்கே சில பல சத்தங்கள், அந்த சத்தத்தை யூனுஸ் நபி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க மனசுலேயே கேட்டுக்கிறாங்க, என்ன சத்தம் இது? நம்ம கடலில் இருக்கோம், அதுவும் ஆழ்கடலில் இருக்கிறோம், இங்கே என்னமோ சத்தமாக கேட்குதே என்று நினைத்தவுடன் அல்லாஹ் அவர்களினுடைய உள்ளத்திலே இல்ஹாமாக அவர்கள் உள்ளத்திலே அதற்கான பதிலை வெளிச்சப்படுத்துகிறான். இது வேற ஒன்றும் இல்லை, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் உயிரினங்கள் எல்லாம் வல்ல அல்லாவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியே கிடைத்தது. இந்த செய்தி வந்த உடனே யூனுஸ் நபி யோசிச்சாங்க, கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வல்ல அல்லாவை தஸ்பீஹ் செய்கிறது என்றால் நான் எம்மாத்திரம், ஏன் என் ரப்பை நான் மறக்க வேண்டும் என்று நினைத்து அந்த தஸ்பீஹை துவங்கினார்கள். அதுதான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுதான் ஸிக்ரே யூனுஸ் என்றும் துஆ யூனுஸ் என்றும் நம்முடைய வழக்கத்திலே அறியப்படுகிற அதி அற்புதமான ஒரு துவா. இதை ஓதத்தான் வல்ல அல்லாஹ் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யூனுஸ் நபியை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். திருக்குரான் சொல்கிறது, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன்.
யூனுஸ் நபி மட்டும் தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒருவர்களில் ஆகாமல் போயிருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், எழுப்பப்படுகிற அந்த நாள், அதாவது மறுமை நாள் வரும் வரை அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்து போயிருப்பார். அவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து தஸ்பீஹ் செய்ததினாலே, அல்லாஹ்வை துதித்ததினாலே அல்லாஹு தாலா அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் என்று சொல்கிறான். இப்போ ரெண்டு விஷயத்தை நாம் இந்த காணொளியிலிருந்து விளங்க போகிறோம். ஒன்று, இந்த துஆவிற்கு அல்லாஹ் கொடுத்த பதில். இன்னொன்று, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய நாள். இந்த ரெண்டுமே நடந்து இருக்கக்கூடியது முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளாக இருக்கக்கூடிய ஆஷுராவுடைய தினத்தில் தான். எனவே இந்த நாளில் இந்த மாதிரியான சிறப்புகளை பெற்றுத்தருகிற இந்த நாளில் இந்த சிறப்புகளை எல்லாம் மையப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், இந்த ஜிக்ரை வேற நாளில் ஓதவே கூடாதா? ஓதலாம், எல்லா நாட்கள்லையும் ஓதலாம். எந்தெந்த சிரமங்கள் கஷ்டங்கள் சிக்கல் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த ஓதி ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்கலாம். நிச்சயம் அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஆனால் குறிப்பிட்ட சில நாளுக்கென்று சில மகத்துவம் இருக்கிறது. அந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகுந்த மரியாதை இருக்கிறது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க. எப்போவுமே திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்க? நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறது என்ன காரணம்? வாரத்தில் 7 நாள் இருக்குது. திங்கட்கிழமை எப்படியோ அந்த மாதிரி தானே மற்ற நாட்களும். நீங்கள் வேறு நாளை சூஸ் பண்ணிக்கலாமே. திங்கட்கிழமை ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறதுக்கு அந்த நாளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذَلِكَ يَوْمٌ உலித்து ஃபீஹி வ உன்சிலத் அலைய ஃபீஹி அன்-நுபுவ்வா. இந்த திங்கட்கிழமையை நோன்பு வைப்பதற்கு நான் தேர்ந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன். 2, இந்த திங்கட்கிழமையில் தான் எனக்கு அல்லாஹ் நுபுவத்தை தந்தான். திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை கொடுத்தான், நபியாக என்னை அறிவிப்பு செய்தான். இந்த 2ம் நடந்ததினாலே அல்லாஹ்வின் பேரருளை சுவைத்த நாள் இந்த 2 நாள். பிறப்பு பேரருள் தானே, நமக்கு பேரருள், நமக்கு நிஅமத், நமக்கு ரஹ்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது, அந்த பேருபகாரம் மிக்க பெருமானாரை அல்லாஹ் தந்தது திங்கட்கிழமை. எனவே அந்த அருளை தந்ததினாலே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் நோன்பு வச்சாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப்படுகிற வஹி என்கின்ற பேரருள் மிக்க இறை செய்தி, அதையும் அல்லாஹ் திங்கட்கிழமை கொடுத்ததினாலே அந்த நாள் நோன்பு வச்சாங்க. அப்போ அருள் கிடைக்கக்கூடிய நாளில் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுதல், அல்லாஹ்விடத்திலே நெருங்கி போவதற்கு முயற்சித்தல், இது ஒரு சிறப்பிற்குரிய விஷயம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அந்த மாதிரி இந்த ஆஷுராவுடைய தினத்தில் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். குறிப்பாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தந்தான். அவர்கள் செய்த திக்ருக்கெல்லாம் பலனை கொடுத்தான். எனவே அந்த நாளில் அவர்கள் சொன்ன அந்த துவாவை சொல்லி, அந்த திக்ரை சொல்லி, நம்முடைய கவலைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை, மனபாரங்களை, சொல்ல முடியாத சில சிக்கல்களை எல்லாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே இறக்கி வைத்த அந்த திக்ரை கொண்டு, துவாவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பது நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இந்த துஆக்களை ஓதி வர வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்முடைய குரலை அவன் கேட்பதற்கு விரும்புகிறான். எல்லா நாட்களும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, விரிவுரைகளிலே, கடலின் ஆழத்திலிருந்து யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த திக்ரை ஓத துவங்கும் பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, யா அல்லாஹ், எங்கேயோ கேட்ட குரலா இருக்குதே, அபயம் தேடி இந்த குரல் வருகிறது, யாருடைய குரல் இது என்று மலக்குமார்கள் கேட்டாங்களாம். இப்போ அல்லாஹ் சொன்னானா, யூனுஸ் நபியினுடைய குரல், அதான கேட்டோம், ரொம்ப நாள் நாங்கள் கேட்டு பரிச்சயப்பட்ட குரல் மாதிரி இருக்குது, எத்தனை தடவை அவங்க அல்லாஹ்வை உன்னை அழைத்திருப்பார்கள், இப்போ ஏதோ சிக்கலில் மாட்டிருக்கார் அவர், எப்படியாவது அவருக்கு உதவி செய்ய அப்படின்னு மலக்குகள் ரெஃபர் பண்ணாங்களாம். மலக்குமார்கள் எல்லாம் பரிந்துரை செய்தார்களாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. ஃபிரௌன் கடலில் மூழ்கும் நேரத்திலே அவன் இறைவனை அழைத்தான். ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். ஆனால் அந்த நேரத்திலே மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்களாம், யா அல்லாஹ், இது நாள் வரையே கேள்விப்படாத குரலா இருக்குதே, ஒரு நாள் கூட இந்த சத்தத்தை கேட்டதே இல்லையே, இறைவா என்று அழைத்ததே இல்லையே, யாருடைய குரல் என்று கேட்டார்களாம்.
அல்லாஹ் சொன்னானா ஃபிரௌனுடைய குரல். இதனால் வரை நான் தான் இறைவன் சொல்லிட்டு இருந்தானல்ல, என்னை மறந்து உலகத்திலேயே தன்னை மொத்தமாக அர்ப்பணிச்சிட்டானல்ல, அவனுடைய குரல்னு சொன்னானா அல்லாஹ். உடனே மலக்குகள் சொன்னானா, இது நாள் வரையும் உன்னைய கூப்பிடாம இப்போ உச்சகட்டமான சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்ட ஒன்றா கூப்பிட்றானா, அவன் குரல்லாம் நீ காது கொடுத்து கேட்காத, பேசாமல் உற்று என்று மலக்குமாக அல்லாவிடத்தில் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. எனவே இந்த கலிமா யூனுஸை, இந்த துஆயை யூனுஸை இந்த ஆஷுரா தினத்தில் அதிகமாக ஓதுவோம். எல்லா நாட்களிலும் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நம்முடைய கவலைகளுக்கு மிகப்பெரிய அருமருந்து, நம்முடைய நெருக்கடிகளை தீர்வதற்கு மிகச்சிறந்த வழி வல்ல அல்லாஹ் ஓதுவதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. இந்த ஆஷுரா தினத்திலே அதற்குரிய மிகச்சிறந்த பலன்களை நம் யாவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.